ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு பிறகு அவருடைய மனைவி, அவருடைய குழந்தைங்கலாம் போய் பார்த்தீங்களா? என்ன சொன்னாங்க? எப்படி இருக்காங்க? என்ன ஆறுதல் நாங்க சொல்ல முடியும்? போய் ஆறுதல் சொல்லலையா? 10 வருஷமா நாங்க போய் ஆறுதல் பார்த்தோம். அவங்க முகத்தை எங்களால பார்க்க முடியல. ஏன்னா அவங்க குடுத்திருக்க விலை வந்து அவ்வளோ சின்ன விலை இல்ல. அது ஒரு விலை மதிப்பற்றது இழந்திருக்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து தான் இதுல இழப்ப சந்திச்சிருக்கோம். அப்படி பண்ணும்போது நாங்க ஃபர்ஸ்ட் ஆறுதல் அடையவே இல்ல. எங்களுக்குமே அந்த இழப்போட தாக்கம் வந்து ரொம்ப பெருசா அந்த வார்த்தையால சொல்ல முடியாது. இப்பதான் இன்னும் 1 மந்த் கூட ஆகல. ஆனாலும் எங்களுக்கு தினம் தினம் வந்து நியூஸ் வர்றதுனால அப்படின்னு இல்லை. இயற்கையாவே அவர் வந்து இவ்வளோ நாள்ல ஒரு வீக்லி 2 டைம்ஸ் அந்த மாதிரி பேசுறது, அவரை பத்தி கொண்டு போறது அந்த மாதிரி இருந்தது. இப்போ நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் சாப்பிடும்போது எப்படினாலுமே வந்து அண்ணாவோட நினைப்பு வந்துருது. கூடவே இருந்திருக்காங்க, அவங்க லவ் பண்ணியிருக்காங்க, வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணி நிறைய தியாகம். அண்ணாவுக்கு வந்து பக்கபலமே அண்ணிதான்னு என்னோட சைட்ல இருந்து. அதை தாண்டி அந்த குழந்தை முகம் பாக்குறோம் பாத்தீங்களா? ஏன்னா நான் ஒரு குழந்தை வச்சிருக்கேன். இப்ப நாளைக்கு ஒரு பெத்தவங்கள ஒருத்தர் இல்லங்கும் போது அந்த சிங்கிள் பேரண்டா இருக்கிறவங்களோட வலி எனக்கு தெரியும். ஏன்னா எங்க அம்மா எங்களை அப்படி வளர்த்தாங்க. எனக்கு அப்பா இல்ல. சின்ன வயசுல இருந்து படிக்க வைக்கிறதுல இருந்து பெரிய எதிர்ப்பு. இப்ப அந்த குழந்தைக்கு அப்பாங்கிற பாசத்தை துண்டிச்சிருக்காங்க. அவரை வந்து கொலை பண்ணல. அதே மாதிரி எங்களுக்கு அவரோட கைடன்ஸை துண்டிச்சிருக்காங்க. இப்ப வந்து அவரு அரசியல் அதிகாரத்துக்கு கொண்டு போறதுக்கு அவர் ஒரு டிஃப்ரெண்ட்ன்றதை விட ஆக்சுவலான பாதையில தான் கூட்டு போறாரு. இதுக்கு அண்ணியோட சப்போர்ட்டும் நல்லா இருக்கு. அவங்களும் வந்து சும்மா ஹோம் மேக்கர் அப்படிலாம் கிடையாது. அவங்களும் பிஏபிஎல் முடிச்சவங்க. எல்லாமே வந்து அண்ணி அண்ணன் கலந்துப்பாங்க. அவ்வளோ எல்லாமே வந்து அவங்க சுத்தி நாலேஜபிள் பர்சனா தான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்களை உருவாக்கவும் செய்யறாங்க. இது வந்து அன்னைக்கு வீட்டுக்கு போயிருந்தோம். 11th டே அன்னைக்கு போல போயிருந்தோம். அப்ப கூட அவங்கள பார்க்க முடியாம அவங்க கால்கிட்டயே நான் முட்டி போட்டு உக்காந்துக்கிட்டேன். என்னால அவங்க இப்படி நிமிர்ந்து அவங்க கண்ணை நேரா பார்க்க முடியல. நம்ம சொல்ற ஆறுதல் அவங்களுக்கு ஆறுதலா இருக்குமா? ஃபர்ஸ்ட் கண்டிப்பா கிடையாது. இப்ப ஒரு நார்மலா ஒருத்தங்க வந்து கணவனை இழந்துட்டாங்க அப்படின்னா அந்த உடலோட கட்டி பிடிச்சி அழுவுறது இருக்கும். அவங்களோட எல்லா விதமான எமோஷன்ஸும் அப்ப வெளிப்படுத்துவாங்க. இங்க தொண்டர்கள் இருக்காங்க, இங்க இருக்காங்க, அங்க போஸ்ட்மார்ட்டம் போகுது. அண்ணி பாக்குறதுக்கே அவ்வளோ நேரம் ஆகுது, அவ்வளோ டைம் எடுக்குது. எவ்வளவு துடிச்சிருப்பாங்க அந்த டைம்ல. ஐயோ இப்ப வரேன்னு சொல்லிட்டு போனவர் வரலையே என்ன வீட்டுக்கு. அதுவே பாதி அவங்க உயிர். அவங்க வந்து உடம்பு மட்டும்தான் இங்க இருக்கு. சுத்தி அண்ணனை பத்தின நினப்பு மட்டும்தான் இருக்கு அவங்களுக்கு. அதுவும் இல்லாம கண்ணு முன்னாடி இன்னொரு அவங்களோட பொறுப்பு இருக்கு. அதாவது குழந்தை இருக்கு. அந்த குழந்தைக்காகவும் அது சிரிக்குது அப்படிங்கும்போது அம்மா உம்முன்னு இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு சின்ன சிரிப்பு கொடுக்கணும். அவங்களோட மனவேதனை, அந்த போராட்டத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த நிலைமையில இருக்கிறவங்களாலையும் புரிஞ்சுக்க முடியும். ஒரு குழந்தைக்கு அம்மாவா இருக்கிறவங்களாலையும் புரிஞ்சுக்க முடியும். அது வந்து ஈடு செய்ய முடியாது. அவங்களுக்கு ஆறுதல் வந்து எங்களால கொடுக்கவே முடியல. அதுதான் உண்மை. எவ்வளவு பேர் போய் பார்த்தாலுமே எங்களுக்கு இவ்வளவு பண்ணிட்டாரே, எங்களுக்கு இப்படி பண்ணாரே அப்படின்னு நாங்க சொன்னாலும் என்னதான் அவங்களுக்கு அது ஆறுதல் படுத்தும்? ஒண்ணுமே கிடையாது. ஆனா அண்ணனோட இந்த கொலைக்கு நீதி கொடுக்கறது மூலம் ஓரளவுக்கு அவங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும்னு நான் நம்புறேன். அந்த 16வது நாள் அன்னைக்கு பார்க்கும் பொழுது பயங்கரமா குலுங்கி அவங்க அழுதாங்க. நீங்க 11வது நாள் போய் பார்த்தீங்க. ஓரளவுக்கு அது கொஞ்சம் இயல்புக்கு வந்திருக்காங்களா பொற்கொடி ஆம்ஸ்டாங்? இயல்பு நிலைன்னு இன்னுமே யாருமே வரலங்க. அவங்கன்னு இல்லை, யாருமே வரல. அண்ணி முக்கியமா வரல. அதுக்கு அடுத்து அண்ணன் விட்டுட்டு போன பணி கால அந்த நிர்பந்தத்துக்காக இந்த கட்சியோட கூட்டமைப்பு அந்த பேசுறதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் நிர்பந்தம் தான். இருந்தாலும் அதுலயும் அவங்க பங்கெடுத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் பொறுப்பு இருக்கு இதுல. அதனால இங்க பொத்தூர்லயும் புண்ணியானுமோதனான்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி நடத்தினாங்க. இசை அஞ்சலி நடத்தினாங்க. இதுல என்ன சிறப்புனா, ஒரு இறப்பு, மனுஷன் இறந்திருக்கான். அந்த இறப்புல இப்ப கூட வர்றவங்க வந்து வெறும் வயிறோட போகக்கூடாதுன்றது அண்ணனோட எப்பவுமே. அவங்கள அண்ணாவை நல்லடக்கம் பண்ண டைம்லயும் சரி, அதுக்கப்புறமும் சரி, தினமும் அங்க வர்றவங்களுக்கு சாப்பாடு அங்க அரேஞ்ச் பண்ணி விட்டு போயிருக்காங்க அண்ணி. அது அவங்களுக்கு தேவையில்லை. யார் வேணாலும் வந்துட்டு போகலாம். நீங்க பலனடைஞ்சவங்கன்னா அவங்க அடுத்த வேலையை பார்க்க போயிருக்கலாம். ஆனா வர்றவங்களுக்கு எல்லாமே அன்னைக்கு மதியம் யார் வராங்களோ வரலையோ ஏதோ ஒண்ணு சாப்பாடு இருந்துட்டே இருக்கும். ஏன்னா நீங்க எவ்வளவு தூரத்துல இருந்து வரீங்களோ, ஏதோ ஒரு நன்றி உணர்ச்சியோட வரீங்க, ஏதோ ஒரு அன்புனால வரீங்க. அவங்க வீட்டுக்கு போனாலும் சரி, நாங்க அண்ணி தைரியமா இருங்கன்னு சொல்றப்போ சாப்பிட்டு போமா. எனக்கு கிடைச்ச பதில் தான். படத்திறப்பு நிகழ்ச்சியிலையும் பார்த்திருப்பீங்க. அப்ப வந்து அண்ணாவோட ஸ்பீச் போட்டாங்க.
எங்க எல்லாருக்குமே ஒரு சமயம் அண்ணன் உயிரோட வந்து நின்னுட்டாங்க, அண்ணன் தான் பேசுறாங்கன்னே நாங்க எல்லாருமே நம்பிதான் அதை உட்காந்து பாக்குறோம். அண்ணன் எங்கேயுமே போல, இங்கதான் இருக்கிறாரு, எங்க கூட தான் இருக்காரு. அவரோட சொல்ற இப்ப எல்லா ஸ்பீச்சும் திருப்பி திருப்பி கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு டைம் கேட்கும்போது ஒரு தெளிவு எங்களுக்கு கிடைக்குது. அதனால அண்ணன் எங்கேயுமே போல. எங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கேட்ட அந்த வெற்றிடம் வந்து எங்களால கண்டிப்பா அவர் மாதிரி நாங்க மாறுறதுனால அதை நிரப்ப முடியும் அப்படின்னு நம்புறேன்.